Do you know that those born of God have to live in a particular way? தேவனால் பிறந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட முறையில் தான் வாழ வேண்டும். அதை அறிந்திருக்கிறீர்களா? You got so much of knowledge in all worldly material things. உலக பிரகாரமான எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு நல்ல அறிவு இருக்கிறது. Do you know how to keep yourself so that that wicked one toucheth you not? அந்த பொல்லாங்கன் உங்களை தொடாமல் இருக்கும்படி எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? See, these messages God is giving to you because He loves you. இப்படிப்பட்டதான செய்திகளை தேவன் உங்களுக்கு தருவதற்கு காரணமே உங்களை தேவன் நேசிக்கிறார். He is warning you. அவர் நம்மை எச்சரிக்கிறார். He is advising you. அவர் நமக்கு அறிவுரை He சொல்லுகிறார். is exhorting you. அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். He is encouraging you. நம்மை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Because He loves you. அவர் நம்மை நேசிப்பதினாலே. You know, this is a message of love. இது அன்பின் செய்தியாகும். Any message of love also have a warning of things which are going to take place. அன்பின் செய்தி எதுவாக இருந்தாலும் அதிலே நடக்க போகிற வரப்போகிறதான காரியங்களை குறித்ததான எச்சரிப்பு அதிலே இருக்கும். Because you have to get ready. ஏனெனில் நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். We know that whosoever, if you are under the whosoever, we know that if you are born of God, if you are the righteousness of God, you do not sin, but you keep yourself. தேவனால் பிறந்ததான எவனும் நாம் பாவம் செய்யக்கூடாது, நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். So we have to be always on the watch. ஆகவே எப்பொழுதும் நாம் கவனமாக எச்சரிப்பாய் இருக்க வேண்டியவர்கள். There's a verse in the Luke 21 and verse 36. It says, watch and pray always that you may be counted worthy to escape all these things. லூக்கா 21 அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். See, look at what Jesus is telling. He says, watch ye therefore and pray always. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். Now, how do you keep yourself? எப்படியாக நாம் நம்மை காத்துக்கொள்ள முடியும்? This is a method. இதுதான் முறை. Watch ye therefore. ஆகவே கவனமாக இருங்கள். Watch ye therefore. ஆகவே நீங்கள் கவனமாக இருங்கள். Watching is very, very important. விழித்திருப்பது என்பது மிக மிக முக்கியமானது. And pray always. எப்பொழுதும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். When should you pray? எப்பொழுது ஜெபிக்க வேண்டும்? Not inside the church. சபைக்குள்ளாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல. Not when you wake up in the morning. காலையில் எழும்பும் போது மாத்திரமல்ல. Not when they have a prayer meeting. ஜெப கூட்டம் என்று வைக்கும் பொழுது The மாத்திரமல்ல. Bible says always. எப்பொழுதும் எப்பொழுதும் Always. எப்பொழுதும். But pastor, how can I pray always? எப்படி பாஸ்டர் நான் எல்லா நேரங்களிலும் ஜெபம் பண்ண முடியும்? Is it possible? அப்படி முடியுமா? Well, my dear child of God, will God tell you to do something which is not possible? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களால் செய்ய முடியாத ஒன்றை சொல்லுவாரா? See, two things everybody born of God has to do so that he may not sin and keep himself. He should always be watching, he should always be praying. இரண்டு காரியத்தை நாம் எப்பொழுதும் நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் நாம் கவனமாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். See, that word praying always, I think it comes in Ephesians chapter 6 verse 18. If I'm not wrong, it says praying always with all prayer. எபேசியர் 6 அதிகாரம் 18 வசனத்திலும் இதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் இடைவிடாமல் நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். See, look at that again, that same term, praying always. எப்பொழுதும் நாம் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். Praying always. எந்த சமயத்திலும் நாம் ஜெபம் பண்ணுங்க. Same word which Jesus used, Luke 21:36, watch ye and pray always that you may be accounted worthy to escape all these things. லூக்கா 21:36 இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தை எபேசியர் 6 அதிகாரம் 18 வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. Today are you doing this? இன்றைக்கு நாம் அதை செய்கிறோமா? There's no other way out, brother. இதற்கு வேறு வழியே கிடையாது. Pastor, how can I do this? பாஸ்டர், என்னால எப்படி இது முடியும்? How can I pray எப்படி always? நான் எல்லா நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்க முடியும் பாஸ்டர்? What, you're telling me to do something impossible? கூடாத முடியாத ஒரு காரியத்தை செய்யும்படி Well, சொல்லுகிறீங்க. some people have already left the world ஏற்கனவே சிலர் மரித்து போய்விட்டார்கள். and the loved ones are struggling now. அவர்களுக்கு பிரியமானவர்கள் இப்பொழுது கஷ்டப்படுகிறார்கள். What if they had watched and prayed always? அவங்க மாத்திரம் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபித்திருந்தால் What would have happened? என்ன நடந்திருக்கும்? Do you think that they would have been accounted worthy to escape all these things? அவர்கள் இவைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பாத்திரவான்களாக கருதப்பட்டிருப்பார்களா? You are the judge. நீங்களே Today, தீர்மானியுங்கள். child of God, தேவ பிள்ளையே, when gross darkness begins to cover the people, God needs some extreme word obedience. காரிருள் உலகத்தை மூடும் பொழுது, ஜனங்களை மூடும் பொழுது, தேவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவருடைய வார்த்தைக்கு மிக அதிகமாக இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தேவ வார்த்தை கீழ்ப்படியும்படி எதிர்பார்க்கிறார்.